ஜானகி சந்தியா சீரியலில் இப்போ ராட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ண ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் எப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. நம்ம ஜானகி அம்மா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. எப்படியோம்மா நீ அந்த கோப்பையை வந்து ஜெயிச்சிட்ட, ரொம்பவே சந்தோஷமாக இருக்க. அடுத்த கட்டத்துக்கு நீ இப்படியே போனோம். அம்மா மற்ற அப்பாலாம் வந்து பொண்ணுங்க ஜெயிச்சாங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்பட்டு என்கரேஜ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் நீ அம்மா ரொம்ப கட்டுக்கோப்பாக வந்து இருக்காங்க. நம்ம அப்பா மட்டும் ஏம்மா நம்ம அப்பா மாறவே மாட்டாங்களா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைடா. அவங்களுக்கு சில குணம் இருக்குது. அந்த குணத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம இருக்கோம். அவ்வளோதான் வித்தியாசம் அப்படின்னு சொல்லும்போது, அம்மா அப்பாவை புரிஞ்சிக்கவே முடியல. உன்னோட ஆசையும் இதே மாதிரி தான் வந்து அடக்கி வச்சிருக்கியா? உன்னாலையும் பரதம் ஆட முடியாமல் போனதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அப்பா தானம்மா அப்படின்னு சொன்னோன்னா உச்சக்கட்ட கோவம் வந்து அடைஞ்சிட்டாங்க. அந்த இடத்துல நம்ம ஜானகியம்மா, நீ உங்கள் அப்பாவை புரிஞ்சுக்கிட்டது இப்படி தானா? என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? உங்கள் அப்பா உன் மேலே எவ்வளோ மதிப்பு மரியாதை பாசம் அன்பு எல்லாம் வந்து கடந்து வச்சுருக்காங்க. அதை தாண்டி நீ இப்படி பேசுகிறத நினச்சா எனக்கே ரொம்ப வருத்தமாக இருக்குது. கொஞ்சமாவது உன் மனசில் இருக்கிற ஆசை கனவெல்லாம் புரிஞ்சிக்க உனக்கு உறுதுணையாக நான் இருக்கேன். ஆனால் அதே சந்தர்ப்பத்தில் நீ தேவையில்லாமல் வந்து உன் பார்டரை வந்து கிராஸ் பண்ணாத. உனக்கு என்னென்ன எந்தெந்த வயசில் எது எது தேவையோ அது எல்லாமே வந்து நிறைவேற்றி தரது என்னோடய ஆசை. இப்போதைக்கு நீ லட்சியத்தை தேடி போயிட்டுருக்க. அதுக்கு நான் உறுதுணையாக இருப்பேன். அவ்வளோதான்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக வந்து வராங்க. இன்னொரு வாட்டி உங்கள் அப்பா ஏதாவது தப்பு தப்பாக பேசினா நான் மனுஷனாக கூட நடந்துக்க மாட்டேன். கண்ணும் பழுத்துருன்னு சொல்லிட்டு மாசா வந்து கிளம்புறாங்க. அந்த இடத்துல சாருமதி வந்து யாரும் இல்லாதப்ப தனலட்சுமி ரூமுக்கு வராங்க. என்ன காலேஜ் கிளம்பிட்டியா? அதெல்லாம் இருக்கட்டும், ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட வந்து பேசணும்னு சொல்லிட்டு பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. நீ வந்து கோப்பையை வந்து அடிக்கிறதுக்காக போனது போட்டியில் ஜெயிச்சியா இல்லையான்னு தெரில. ஆனால் உனக்கு பதிலாக மாயா வந்து இங்கே உன் கெட்டப்பில் வந்து இருந்தது. இது எல்லாமே எனக்கு தெரியாமல் இல்லை, எல்லாமே தெரியுங்கிற மாதிரி அந்த இடத்துல பேசும்போது இதெல்லாம் எப்படி தெரிஞ்சிச்சு? முதல்ல வந்து கார்த்திக் சாரை வந்து பார்க்க போனீங்கல்ல, என்ன சொன்னீங்க அவர்கிட்ட? என்னால் போட்டியில் வந்து கலந்துக்க முடியாதுன்னு. அது கூட எனக்கு தெரியும். நீ ஜெயிச்சியா தோத்தியான்னு கூட தெரில. ஆனால் சாமி சத்தியமாக சொல்கிறேன், நீ ஜெயிக்கணும்னு தான் நானும் மனசார வேண்டிக்கிட்டு இருந்தேனே. பச்சையாக பொய் சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம தனத்துக்கிட்ட. இது எல்லாத்தையும் வந்து உண்மைன்னு நம்பி சரி நீ எப்போதும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க. தயவு செஞ்சு அப்பாட்ட மட்டும் இந்த விஷயத்த சொல்லிடாத. இல்லை அப்பா இந்த விஷயத்த வந்து எப்படி ஏற்றுப்பாங்கன்னு எனக்கே தெரியும். மாமா வந்து ரொம்பவே வந்து சில பல விஷயம்லாம் வந்து டூ மச்சாக பண்ணுறாங்க. என்னடா அவன் அப்பாவை பற்றி தப்பாக சொல்கிறேன்னு நினைக்காத. ஆனால் இங்கே அது மாதிரி விஷயம் தானே அடிக்கடி நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கடுப்பில் வந்து பேசுகிறாங்க நம்ம சாருமதி. பொண்ணுங்கள்லாம் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து வரக்கூடாதுன்னு சொல்லி உச்சக்கட்ட கோவம் வந்து அடையிறாங்க அந்த இடத்துல. இதை பார்த்தோன்னே வந்து கடுப்பாக வராங்க. அப்பாவை பற்றியெல்லாம் எதுவும் பேசாத. அப்பா வந்து நல்லவர் தான். நீ அப்பா விட்டு கொடுக்க மாட்டல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப தனலட்சுமி ஏன் இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான்னு ஜானகி அம்மா வந்து ரொம்ப சோகமாக வந்து கடந்து வராங்க. அவங்க ரூம் பக்கம் வரப்போ ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தனலட்சுமி வந்து சின்ன பொண்ணுன்னு நினச்சேன். அவள் சின்ன பொண்ணு இல்லை. ஐயோ நம்ம பேசின விஷயத்தை எல்லாத்தையும் கேட்டுட்டாரா? ஒன்றும் புரியலையே. அவள் பாவாடி தாவணியிலேருந்து புடவை கட்டிட்டு வரப்போ தான் தெரிஞ்சிச்சு அவளுக்கும் கல்யாணம் ஆக வயசு வந்து வந்துருச்சு. நமக்கு கல்யாணம் ஆகி 21 வருஷம் ஆச்சுல்ல ஜானகி அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க 20 வருஷம் தான் ஆச்சு. என்ன ஜானகி பழசெல்லாம் மறந்து போச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் அந்த ஏன் ஒரு வருஷத்தை மைனஸ் பண்ணேன்னா அந்த ஒரு வருஷம் வந்து உங்களை தலை நிமிந்து கூட பார்க்கலல்ல. ஒரு வருஷம் கழித்து தான் நான் உங்களை தலை நிமிந்து பார்த்தேன். அப்படி இருக்கும்போது அந்த ஒரு வருஷத்தை வந்து மைனஸ் பண்ணி சொன்னேங்கிற மாதிரி அந்த இடத்துல பேசுகிறாங்க. ஓ அப்படியாம்மா, ஓகே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல 2 பேரும் விட்டு கொடுக்காம பேசுகிறாங்க. நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோன்னு நினச்சா எனக்கு வருத்தமாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. 20 வருஷம் எப்படி வந்துச்சுன்னே தெரில. சட்டுன்னு வந்து வந்துடுச்சேம்மா. இன்னொரு வீட்டுக்கு போகிறான். இனிமேட்டு அவளை பார்க்கணுன்னா கூட அவன் மாமியார் மாமனார்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் நம்மளும் போகிற மாதிரி ஆயிடுச்சேம்மா. இது எல்லாம் என்ன சொல்கிறது? ஒரு மரம் டக்குன்னு வளர்ந்துடுது. அதே மாதிரி கூட பொண்ணு வச்சாலும் அவங்களும் பெருசாக வளர்ந்துடுறாங்க. திரும்பி பார்க்குறதுக்குள்ளே வந்து அவங்களுக்கும் கல்யாணம் காட்சி குழந்த தாத்தா பாட்டின்னு நம்மளும் வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து போயிட்டு தானங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சாருமதி வந்து யோசிக்கிறாங்க. நிச்சயம் இங்கே வீட்டில் இருக்கிற யாரும் நல்லா இருக்கக்கூடாது. எங்கள் அப்பாவையாடா அவமரியாதை பண்ணீங்க, உங்களெல்லாம் சும்மா விட மாட்டேன். சீனுவை கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள்லேயே வந்து தனி கொடுத்துரும் போக தான் போகிறேன். இது நடக்க தான் போகுதுங்கிற மாதிரி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம சாருமதி மாயாட்ட வம்புழுக்கலான்னு சொல்லிட்டு மாயா கேஷுவலாக வந்து பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து என்னடி ரொம்ப சந்தோஷமாக இருக்கியா? நீங்கள் பண்ண தில்லுமுள்ளலாம் எனக்கு தெரியாமல் இருக்காதுன்னு நினச்சிங்களா? நீ மிகப்பெரிய ஃப்ராடாச்சே அப்படின்னு சொல்லி சாருமதி வந்து பேசும்போது ஒரு ஃப்ராட், அதுவும் சிறப்பான ஒரு ஃப்ராட். அவங்களே வந்து நம்மளை பற்றி சொல்கிறத நினச்சா எனக்கு காமெடியாக இருக்குது. உங்கள் அப்பா அசிங்கப்பட்டு நின்னாங்க. இது அவரோட தலையெழுத்து. எங்கள் அப்பாவை எல்லோரும் சேர்ந்து அசிங்கப்படுத்துவீங்க. அதுக்காக நான் பழி வாங்காமல் விட மாட்டேன். அவரையே வந்து மூக்கை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாமல் அடுத்தவங்க விஷயத்துலேருந்து எட்டி பார்க்குறாரு. அது ரொம்ப தப்பு தானே. எங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு. குடும்பத்தில் யாரும் இந்த வீட்டை தாண்டி போகக்கூடாதுங்கிற மாதிரி ரூல்ஸ் வந்து போட்டிருந்தாங்க ரகுராம். நாங்கள் வந்து முக்கியமான இடத்துக்கு போயிட்டு தான் போட்டியில் கலந்துக்கிட்டு ஜெயிச்சுட்டு வந்திருக்கோம். அப்படி இருக்க சூழ்நிலை எதுக்கு உங்கள் அப்பா வந்து உன்னை இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க வந்தாரா, இல்லை என்னை மாட்டி விட வந்தாரா?
எங்களை அசிங்கப்படுத்தணும்னு நினச்சி உங்கள் அப்பா வந்து ஒரு சில காரியம் பண்ணாங்க. கடைசியில் அவரே வந்து ரகுராம் காலில் வந்து விழுவுற மாதிரி வச்சுட்டாங்களா? இதுதான் வாழ்க்கை. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை. தப்பான எண்ணமும் செயலும் இருந்துச்சுன்னா அதுக்கேற்றதான் பிரதிபலன் கிடைக்கும். இதெல்லாம் சொன்னால் உனக்கு புரியாது. உடனே வந்து மாயாவும் க்ளோஸ்அப்பில் வந்து நிற்கிறாங்க. நம்ம சாருமதியும், ஏய் நான் உங்கள் குடும்பத்தையே பழி வாங்கி செதில் செதிலாக வந்து பிரித்து காட்டுறேன். அப்படி பிரிச்சுனா தான் உங்கள் குடும்பம் வந்து தனித்தனியாக இருக்கும். ரகுராம் வந்து குடும்பம்லாம் ஒத்துமையாக இருக்குன்னு நினைக்கிறாங்களே, நான் வந்ததுக்கப்புறமேட்டு இந்த குடும்பத்தையே பிரிக்க போகிறேன். எல்லாரையும் தனித்தனியாக ஆக்க போகிறேன். இதுதான் என்னோடய வாழ்நாள் லட்சியமாக வந்து இருக்க போகுது அப்படின்னு சொல்லும்போது, நீ சீனுவை கல்யாணம் பண்ண வந்தியா இல்லை சீனுக்கு துரோகம் பண்ண வந்தியா? நான் சீனுவை கல்யாணம் பண்ண வந்தேன். ஆனால் இந்த குடும்பத்துக்கு நான் பண்ணுற மிகப்பெரிய அடி எல்லாரையும் தனித்தனியாக பிரிக்கிறது. முடிஞ்சா பண்ணிக்க. ஆனால் ரகுராம் முன்னாடி உன்னால் வாழை ஆட்ட முடியாது. வாழை ஒட்ட நறுக்கிடுவாங்க. நான் இருக்கிறப்ப எங்கள் பெரியம்மாவும் பெரியப்பா நிழலை கூட தொட முடியாது. அதையும் தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நிச்சயம் வந்து சாருமதிக்கும் சீனுக்கும் கல்யாணமே ஆகக்கூடாதுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல மாயா என்ன பண்ணலாம், சரி இந்த விஷயத்த வந்து பெரியமாட்ட சொல்லிடலாம்னு சொல்லிட்டு ஜானகிட்ட சொல்லலான்னு மாயா வந்து வேக வேகமாக ஓடி வராங்க. என்ன ஆச்சு மாயா, என்ன பிரச்சனை? சாருமதி வந்து கோவப்பட்டு என்கிட்ட வந்து ஆத்திரமாக வந்து பேசுகிறா. உங்களையும் பெரியப்பாவையும் அசிங்கப்படுத்த போகிறாங்களா? இந்த குடும்பத்தையும் வந்து பிரிக்க போகிறாங்களா? சின்ன பொண்ணு, அவள் ஏதாவது கோவத்தில் வந்து பேசியிருப்பா. அவளும் இந்த வீட்டுக்கு மருமகள் ஆகணும்னு சொல்லிட்டு தலைகில நின்று தண்ணி குடிச்சிட்டு இருக்கா. திடீர்னு இல்லைன்னு சொன்னால் அவளும் கஷ்டம் தானே போடும். சீனுக்கு அவன் மேலே காதல் கூட வந்திருக்கலாம்ல. அதே மாதிரி தான் சாருமதிக்கு சீனு மேலே காதல் வந்திருக்கலாம். அந்த பொசசிவ்னால் கூட பேசலாம். நீ எதுவும் பெருசாலாம் நினைக்காத. நம்ம குடும்பத்துக்கு வந்துட்டு அவள் நம்ம பொண்ணுமா. இத்தனை நாளாக நம்ம எப்படி யாரையும் விட்டு கொடுக்காம இருக்கோம். அதே மாதிரி தான் அவளும் இருக்க போகிறான். இது எனக்கு நல்லாவே தெரியும்னு ஜானகியம்மா தப்பு கணக்கு போடுறாங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. உங்களையும் பெரியப்பாவையும் அசிங்கப்படுத்தணும் தான் அவங்க வந்து இருக்காங்க. நீ வாய்க்கு வாய் வந்து பெரியப்பாவை கௌரவத்தை வந்து காப்பாற்றணும்னு சொல்கிற பற்றியா, இதை நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அதே சந்தர்ப்பத்தில் நீ கொஞ்சம் தப்பான இதில் யோசிக்காத. அவள் சின்ன பொண்ணுமா, அவளுக்கு எதாவது தப்பான யோசனை இருந்துச்சுன்னா நம்ம மாற்றிக்கலாம். அப்படி தான் சொல்கிறாங்க. ஒன்றை வந்து அவங்க மட்டும் போயிட்டாங்க. நீங்கள் சொன்னதை கேட்க மாட்டீங்க, நான் இந்த குடும்பத்தை வந்து பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே வந்து கடுப்பாயிட்டாங்க. அந்த இடத்துல நம்ம ஜானகி என்ன சொன்னதே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறா, ஏன் தான் இப்படியெல்லாம் வந்து இருக்கான்னு தெரிலங்கிற மாதிரி திங்க் பண்ணுறாங்க. அந்த இடத்துல நம்ம ஜானகியம்மா சாருமதி இதெல்லாம் கேட்டுட்டு, பார்த்தீங்களா மாயா வந்து எப்படியெல்லாம் கேவலமாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, இதெல்லாம் எனக்கு தேவையா? அவகிட்ட நான் இது மாதிரிலாம் சொல்லவே இல்லை, நான் சொல்லாதான் சொன்னேங்கிறாங்க. நீங்கள் தப்பாலாம் என்னை பற்றி நினைக்கலல்ல அப்படின்னு சொன்னேன்னா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் என்னம்மா உன்னை பற்றி தப்பாலாம் நினைக்க போகிறேன், அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, தேவையும் இல்லைங்கிற மாதிரி அதிரடியாக வந்து பேசிடுறாங்க. அந்த இடத்துல இதை கேட்டோன்னே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு போகிறாங்க. காலேஜுக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்புடின்னு பார்த்து சீனு வந்து மாயாவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. மாயா வந்து கண்ணாடியை பார்த்துட்டு தலை வரைக்கிட்டு இருக்காங்க. தனலட்சுமி வந்து கேட்குறாங்க, ஏமாம்மா நீங்கள் மட்டும் இவன் மாயாவை பார்த்து சிரிச்சிக்கிட்டு இருக்க, என்ன ஏதுன்னு சொன்னால் நானும் சிரிப்பேன்ல அப்படின்னு சொல்லும்போது, என்ன சொல்லி சமாளிக்கிறது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி நம்ம சீன் வந்து யோசிக்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோட வந்து அருமையாக மாசாவே முடிச்சிருந்தாங்கன்னே